بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில நம்ம மறுமை பற்றிய அல் குர்ஆன் வசனங்களுக்குண்டான விளக்கம் என்ற தலைப்புல மறுமைய ஒரு மனிதனுடைய மரணத்திலிருந்து தொடராக நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்து கொண்டு வரோம். கடைசி நம்மளோட பாடத்துல ரூஹ் சம்பந்தமான பல விடயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ரூஹ் என்றது எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது, ஒரு முக்மினுடைய ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய விதம் வேறு, ஒரு காஃபிருடைய ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய விதம் வேறு என்பதாக கடைசி பாடத்துல நாங்க பார்த்தோம். இன்றைக்கு தொடர் மன்னரையும் மண்ணில் அடக்கம் செய்யப்படுவது, கபருடைய வாழ்வு, அதாவது மண்ணில் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டது சம்பந்தமாக குர்ஆன் இதை பத்தி என்ன பேசிக்குது என்ற இந்த பகுதியில நாம பார்க்க. பொதுவாக இன்றைக்கு சில முஸ்லிம்கள்ல சில தரப்பினர்களோட ஒரு வாதம் கூட இருக்குது, ஒரு மனிதன் மண்ணில் அடக்கம் செய்யப்படுவது இது ஒரு 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 மனிதன் ஆரம்ப காலத்துல செய்து வந்ததைத்தான் இன்றைக்கும் அந்த மனிதன் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஒரு வாதம். அவ்வாறு இல்ல, ஒரு மனிதன் மண்ணில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக குர்ஆன் வசனங்கள் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. அப்ப சிலருடைய கருத்து மண்ணில் புதைக்கப்படுவதும் ஒன்று, நெருப்பால் அவன் சுட்டரிக்கப்படுவதும் ஒன்று, தண்ணீரில் அதாவது மரணத்திற்கு பின் அவன் உடம்பு தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுவது ஒன்று சமம் என்ற கருத்து உண்மையான கருத்து இல்லை. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன, அடிப்படை ஒரு மனிதன் மண்ணில் தான் புதைக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு இக்கட்டான காரணம் ஏற்பட்டுவிட்டால் மண்ணில் புதைக்காமல் வேறொரு அமைப்பை, வேறொரு முறையை நாடலாம், பிரச்சனை கிடையாது. உதாரணமாக கோவிட் பீரியட்ல சில நாடுகள்ல உடம்புகளை புதைக்க முடியாது, வேற ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த உடம்பு புதைக்கவே முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டால் வேறொரு முறையை கையாளலாம். இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது, பிரச்சனை கிடையாது. ஆனாலும் அடிப்படை அது மண்ணில் புதைப்பதற்கு இயலுமாக இருந்தும் வேறு முறையை கையாள முடியாது. இன்றைக்கு நவீன அறிவியல் கூட சொல்லுது, மண் அதாவது ஒரு ஒரு பாக்டீரியாக்களை இவைகளை அதாவது இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி மண்ணை போல வேற எதுக்கும் சக்தி கிடையாது. ஒரு ஆய்வு கூட செய்யறாங்க, மண்ணறையில உள்ள மண்களை எடுத்து ஆய்வு செய்யறாங்க. மனிதன் உடம்பு உக்கி போகுது மண்ல, இந்த மண்ல ஏதாவது தாக்கம் ஏற்பட்டிருக்குதான்னு அந்த மண்ணை எடுத்து ஆய்வு செய்யறாங்க. கபர்ல உள்ள மண்ணை, அந்த மண் சுத்தமாக இருக்கு. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால சொன்னாங்க. நபி அவங்க ஒரு ஹதீஸ தெளிவாக சொன்னாங்க, மண் என்பது சுத்தமானது. என்னுடைய உம்மத்துக்கு பூமியில் நஜீஸ் அல்லாத எல்லா பகுதிகளிலும் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப்ல ஒரு வசனம் இடம்பெறுது. அல்லாஹ் சொல்றான், قال فيها تحيون وفيها تموتون ومنها تخرجون. அதிலேயே என்பது மண், பூமி, நீங்கள் வாழ்வீர்கள், நீங்க வாழ்றது பூமிக்கு மேலாக. இது அந்த குர்ஆன் வசனத்துடைய விளக்கம். அதிலேயே நீங்கள் இருப்பீர்கள், பின்னர் ஒரு நாளில் அதிலிருந்தே நீங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து வெளியாக்கப்படுவீர்கள். அதில் அதாவது இதுக்கு முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் கூறுகிறார்கள், வஃபீஹா தஹ்யவுன என்றால் பூமிக்கு மேலால் வாழ்வீர்கள், வஃபீஹா தமூத்தூன அதிலேயே மரணிப்பீர்கள் என்றால் மரணத்துக்கு பின்னால் அதுக்கு கீழால் நீங்கள் இருப்பீர்கள் என்று அர்த்தம். அதே போன்று இந்த மண்ணில் இருந்தே நீங்கள் மறுமைக்காக வேண்டி எழுப்பப்படுவீர்கள். அதாவது ஒரு மனிதன் புதைக்கப்படுவது மண்ணில் தான். கபர், மண்ணை தோண்டி அவனை புதைப்பதுதான் சரியான முறை என்பதாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று குர்ஆன்ல இன்னொரு வசனம் இடம்பெறுது. சூரத்து தாஹால 55வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா.
பூமியாகிய அதிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம். அல்லாஹ் மனிதனை படிச்சது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம படிச்சது மண்ணால். அதிலேயே நாம் உங்களை மீள வைப்போம். அந்த பூமிக்கு உங்களை நாங்க திருப்பி வச்சிருவோம். மரணத்துக்கு பின்னால உடம்பு எங்கதான் போகும்? அந்த பூமிக்கு கீழால போயிடும். அதே போல வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும், மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே நாம் உங்களை வெளியாக்குவோம், வெளிப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். மறுமைக்காக வேண்டி உயிர் கொடுத்து, ரோஹ் கொடுத்து ஒரு மனிதன் எழுப்பப்படுவதும் இந்த பூமியில் இருந்துதான். எனவே இந்த பூமி மண் சம்பந்தப்படுகிறது. மண்ணறை ஒரு மனிதன் மண்ணுக்கு கீழால் புதைக்கப்படுவது. அப்ப குர்ஆன் பல வசனங்கள் இது சுட்டி காட்டுது. மனிதன் படைக்கப்பட்டதும் மண்ணால, அவன் மரணத்துக்கு பின்னால மீள போறதும் மண்ணுக்கு. பல குர்ஆன் வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று இன்னொரு குர்ஆன் வசனம் சூரத்துல் முர்சலாத்ல 25, 26 அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அலம் நஜ்அலில் அர்த கிஃபாதா அஹ்யாஅ வ அம்வாதா, உங்களை அணைத்துக் கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா? அதாவது உங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக, அணைத்துக் கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா? உயிரோடு இருப்போரையும் மரணித்தோரையும் என்பதாக 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அணைத்துக் கொள்ளக்கூடியதாக அதை நாம் ஆக்கினோம் என்பதாக இந்த வசனம் நமக்கு சில பூமியை சம்பந்தமாக, மண் பூமி சம்பந்தமாக இந்த வசனம் கூறுகிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்ஆனுடைய மிக முக்கியமான ஒரு முஃபஸ்ஸிர், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பூமி தனக்கு மேலால் அவனை அணைத்துக் கொள்கிறது, சேர்த்துக் கொள்கிறது. இந்த 2வது வசனம் பாத்தீங்கன்னா, உயிரோடு இருப்போரையும் மரணித்தோரையும், உயிரோடு இருப்போரை பூமிக்கு மேலா, மரணித்தோரை பூமிக்கு கீழா. இந்த பூமி தனக்கு கீழால வச்சுக்கொள்ளும். ஒரு மனிதனுடைய கபர் மண்ணுக்கு கீழால தான் அமைய பெறும் என்பதாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த வசனத்துக்கு கீழால இன்னொரு நீண்ட ஒரு விளக்கத்துக்கு பின்னால சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உடல் பாகங்கள் கூட பூமியில் புதைக்கப்படுவதற்கு இந்த வசனம் ஆதாரம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது பூமி அவனை அணைத்துக் கொள்கிறது என்றால், அவன் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவனுடைய உயிர், அதாவது உடலில் உள்ள பாகங்கள் ஏதாவது தனியாக இருந்தால், முடி வெட்டப்படுது, நெகங்கள் நம்ம வெட்டிட்டு அப்படி சுத்தி ஒரு டஸ்ட்பின்ல வீசுறது கிடையாது. முடியை வெட்டினா அதை புதைக்கணும், நெகங்களை புதைக்கணும். ஒரு மனிதனுடைய கை துண்டிக்கப்பட்டாச்சு, அவர் உயிரோடு இருக்கிறார், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, கை துண்டிக்கப்பட்டாச்சு, கைய நம்ம அப்படியே போட்டுட்டு வந்துட முடியுமா? கையை உரிய முறையில நம்ம கஃபன் பண்ணி அதே மண்ணுக்கு கீழால அடக்கம் செய்யும். ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் சரி, தண்டனை கொடுக்கப்பட்ட கழுத்து வெட்டப்பட்டாலோ அல்லது கை துண்டிக்கப்பட்டாலோ, களவு எடுத்ததாக துண்டிக்கப்பட்டாலோ அந்த உறுப்பையும் மண்ணுக்கு கீழால் புதைக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நகங்கள், முடி, இவைகள் அனைத்துமே மண்ணுக்கு கீழால் கண்ணியமாக புதைக்கப்பட வேண்டியவை என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு கீழால் குறிப்பிடுகிறார். அதே போன்று அடுத்து இந்த வசனத்துக்கு கீழால் பல விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பூமி என்பது பொதுவாக ஒரு மனிதனை அரவணைக்கக்கூடியது, சேர்க்கக்கூடியது, சுமந்து கொண்டிருக்கக்கூடியது என்பதாக பல விளக்கங்கள் இந்த வசனத்துக்கு கீழால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல சூரத்து அபஸ, இந்த சூறாவில் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் கூறிக்கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், சும்ம அமாதஹு ஃபஅக்பரஹு, பின் அவனை, அந்த மனிதனை மரணிக்க செய்து அவனை மண்ணறையில், கபரில் அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹ் ஒரு மனிதனை மரணிச்சு அந்த மனிதனுக்கு கபரையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதாக இங்கு சொல்லப்படுது. ஒரு மனிதனுக்கு மண்ணறை இருக்கிறது, அத மண்ணால் அவன் புதைக்கப்படக்கூடியவன் என்பதாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய உடம்பு, மனிதனுடைய கண்ணியமானது, இவைகள் கண்ணியமாக புதைக்கப்பட வேண்டியது. அதாவது ஒரு மனிதனுடைய உடம்ப மரணத்துக்கு பின்னால சாதாரணமாக ஒரு இடத்துல போட முடியாது.
மிருகங்கள், ஐவாய் மிருகங்கள் சீன்றது, அந்த உடம்பால துர்நாத்தங்கள் அடிக்கிறது, இவைகள் எல்லாமே இஸ்லாம் தடுத்தி. அந்த உடம்பு கண்ணியமான முறையில நிலத்துக்கு கீழால அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு கபர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதே அவனுடைய கண்ணியத்தை பேணுவதற்காகவே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் அவனுக்கு பிறர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அவனை அடக்கம் செய்வது. அடக்கம் செய்யும் விடயத்தில் அனைவர்களும் தவறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் அனைவர்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். ஒரு பரது கிஃபாயாவாக இருக்கிறது, குற்றம் பிடிக்கப்படுவார்கள். அதே போன்று ஒரு மனிதன் கட்டாயம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். நிலத்துக்கு கீழால் தான் அவனுடைய உடம்பு அடிப்படையாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை பல ஹதீஸ்களில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கழுதையின் மீது செல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் பதிவாகிறது. நபி அவர்களுடைய கழுதை கால்கள் சில கபறுகளில் மோதுகிறது. கபர்கள், அதாவது எதிர்பார்க்காத சில பகுதிகளில் மோதுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த கபர்கள் யாருடையது, இவர்கள் எப்பொழுது மரணித்தார்கள் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் அதாவது இணை வைப்பில் மரணித்தவர்கள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத் கபறுகளில் சோதிக்கப்படுவார்கள். அதே போன்று இவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடியவர்களாக இல்லாவிட்டால், மனிதர்கள் பொதுவாக நிலத்துக்கு கீழால அடக்கமே செய்யப்பட மாட்டாங்க என்றால் அல்லாஹ் கிட்ட நான் கேட்டிருப்பேன், கபர்ல அதாவது எனக்கு கேட்கக்கூடிய சத்தம், அந்த கபருக்குள்ளால் அவர் தண்டிக்கப்படக்கூடிய சத்தத்தை நபி அவர்கள் கேட்டார்கள், இந்த சத்தத்தை நீங்களும் கேட்கக்கூடியதாக அல்லாஹ்விடம் நான் கேட்டிருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள், நரக வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், நரக வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக 2 தடவைகள் கூறிவிட்டு கபருடைய மன்னரை வாழ்விலும் அதனுடைய தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே ஒரு மனிதனுடைய உடம்பு இது கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியே புதைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உடம்பை அவசரமாக அந்த உடம்பை உக்க செய்வதற்கும் துர்நாற்றங்கள் வெளியே வராமல் இருப்பதற்கும் இது மண் தான் மூலாதாரமாக இருக்கிறது. பொதுவாக நபிமார்களுடைய உடம்புகளை மண் சாப்பிட மாட்டார். சரி, நபிமார்களுடைய உடம்புகள் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நபிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடம்பை மண் சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் மரணித்ததும் இதே நாளில் தான் சூர் ஊதப்படுகிறது. அதே போன்று பல செய்திகளை சொன்னார். வெள்ளிக்கிழமை நாட்களில் எனக்கு நீங்கள் அதிகம் ஸலவாத்து கூறுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வகைஃப துஅரது ஸலாத்துனா அலைக்க, எங்களுடைய நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் உங்களுக்கு எவ்வாறு எத்தி வைக்கப்படும் நீங்கள் மரணித்து உங்களுடைய உடம்பு உக்கி போனதன் பின்னால் என்பதாக சஹாபாக்கள் தெளிவாக இந்த கேள்வி கேட்டார். இந்த ஹதீஸ் நசாஇ, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா. அல்லாஹ் நபிமார்களுடைய உடம்பை பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். எனவே உடம்புகள் பூமியில் தான் புதைக்கப்படுகிறது. அது நபிமார்களுடைய உடம்பாக இருந்தால் பூமி அந்த உடம்பை சாப்பிட மாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸ்கள், இந்த குர்ஆன் வசனங்களில் ஒரு மனிதனுடைய உடம்பு அடிப்படையாக மரணத்துக்கு பின்னால் மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டாலே தவிர, ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, ஏதோ ஒரு நிலைமை, இதனை பூமியில் புதைக்க முடியாது என்பதாக ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் வேறொரு முறையை கையாளலாம். அடுத்ததாக நாங்க பார்க்க போற பகுதி, சுருக்கமாக இந்த பகுதியை நம்ம பார்த்துருவோம். கபிர்ஸ்தானங்களை தரிசிப்பது, கபறுகளை ஜியாரத் செய்வது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட
பல ஹதீஸ்களை சொல்லிக்கிறான், கபர்களை நீங்கள் ஜியாரத் பண்ணுங்கள் அதிகமாக, அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் என்பதாக கூறியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், ولا تصلي على أحد منهم مات أبدا ولا تقم على قبره إنهم كفروا بالله ورسوله وماتوا وهم فاسقون என்பதாக. அவர்களில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக நீர் ஒரு காலமும் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம். அதாவது அல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்து இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இன்னும் அவர்கள் கபரில் அவர் கபரில் பிரார்த்தனைக்காக நிற்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்து பாவிகளாகவே இறந்தார்கள் என்பதாக இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த குர்ஆன் வசனத்துக்கு மறுபகுதி, நிராகரிப்பாளர்களுடைய கபறுகளுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டாம் என்றால் ஈமான் கொண்டவர்களுடைய கபறுகளை சந்திக்கலாம் என்று மறுபுறம் ஒரு விளக்கம் ஏற்படுகிறது. அதே போன்று அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம், நிராகரிப்பாளர்களுக்கு என்றால் முஸ்லிம்களுக்கு ஜனாசா தொழுகை கட்டாயம் தொழ வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களில் கபறுகளை ஜியாரத் செய்வதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். முஸ்லிம் கிதாபில் பதிவாகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு அவர்களுடைய தாயுடைய கபரை தரிசித்தார். நபி அவர்களுடைய தாய் மதீனாவிலிருந்து மக்கா நோக்கி போகும் பொழுது அபுவா என்ற இடத்தில் மரணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னால் ஒரு காலத்தில் தனது தாயின் கபரை ஜியாரத் செய்தார். அப்பொழுது இந்த ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபகா வ அப்கா மன் ஹவ்லஹு, நபி அவர்கள் அழுந்தார்கள், அவரை சூழ உள்ளவர்களையும் அழ வைத்தார். அதாவது நபி அவர்கள் அழுந்ததை பார்த்து சூழ உள்ள சஹாபாக்களும் அழுந்து விட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக நான் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. எனது தாய்க்கு பாவ மன்னிப்பு நான் கேட்கறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் நான் அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி வழங்கவில்லை. பின்னால் அவருடைய கபரை நான் ஜியாரத் செய்வதற்காக, தரிசிப்பதற்காக வேண்டி அனுமதி கேட்டேன், அதற்கு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கூறிவிட்டு கூறினார்கள், ஃபஸூரு அல் குபூர், கபர்களை தரிசியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், கபர்களை தரிசிப்பது மௌத்தை நினைவூற்றும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இறுதியாக இந்த பகுதியில குர்ஆன்ல சூரத்து தகாசுர்ல வரக்கூடிய இன்னொரு வசனம், அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கி விட்டது. அல்ஹாக்கும் முத்தகாசுர், உலக வாழ்வில செல்வங்களுக்கு பின்னால் நம்ம ஓடுறது நம்மளை பராக்காக்கி விட்டது, ஆகிரத்தை விட்டும் அது திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபறுகளை நீங்கள் சந்திக்கும் வரை, அதாவது நீங்கள் மரணித்து கபறுகளில் அடக்கம் செய்யப்படும் வரை என்பதாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இன்றைய பகுதியில நம்ம பார்த்தது முக்கியமான 2 தலைப்பு. ஒன்று மண்ணறை, ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அவன் மண்ணில் அடக்கம் செய்வதை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 2வது பகுதி அதாவது கபறுகளை நாம் தரிசிப்பது, கபறுகளை தரிசிப்பது ஒரு சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கிறது. இதை பற்றி குர்ஆன் சில வசனங்களில் பேசியிருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய பகுதிகளில் கபறுகளில் வேதனை செய்யப்படுவது சம்பந்தமாக பல பகுதிகளில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடங்களை நாம் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸல்லம்.